பொதுச் செயலாளரே ஆரம்பிச்சிடலாம். நன்றி. அம்மா கதை சொல்லி அம்மா ஆரம்பிக்க போறோமா? தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து சிறப்பாய் தமிழ் சமூகத்தினுடைய இலக்கிய வளமாய் இலக்கிய தேரோட்டமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் ஒன்று கூடி இழுக்கிற மகத்தான தேர் கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை தாங்கி, பிறகு தமிழொலி ஐயா அவருடைய சிறுகதைகளை தாங்கி, தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதைகளை தாங்கி இன்றைய தினம் 41ஆம் நாள் நிகழ்வில் சிறுகதை தேர் என்னும் வடத்தை கதை சொல்லி வாயிலாக இழுக்க காத்திருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்துவத்தை பல்வேறு நிலைகளில் சுருக்கமாக கீரா என்று சொன்னாலும் கூட அவருடைய இயற்பெயர் ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ அப்படின்னு வரும். ஆனால் அவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு. வட்டார கதைகளின் முன்னோடி, கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை, இனக்குழு அழகியலின் முன்னோடி, கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தியேர். இந்த வார்த்தையை விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அடிக்கடி பயன்படுத்துவார். கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தியேர், கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர், எழுத்துலக அட்சய பாத்திரம், தமிழ் எழுத்துலகின் பீஷ்மர், கரிசல் குயில், இதையெல்லாம் காட்டிலும் சிறந்த பெயராக தலை சிறந்த கதை சொல்லி. ஒரு தலை சிறந்த கதை சொல்லிய கதையை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கதை சொல்லல் வாயிலாக நாம் பயணிக்கிறோம். அப்படி அவருடைய கதையான விடுமுறையில் என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தோழமை ஆளுமை தோழர் திருமதி பீர் ரகீபா அவர்கள் நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைய இருக்கிறார். ஹம்மத் என்கிற பெண்கள் அழகு நிலையத்தை 23 வருடங்களுக்கு மேலாக ராஜபாளையத்திலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுமை 2020ஆம் ஆண்டு சாதனை பெண்மணியாக ஜெயா டிவியில் பேட்டி கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்ற நல்ல தன் துறையில் திறமை வாய்ந்த பெண்மணி ஆவார். குறிப்பாக அழகு துறையில் பல்வேறு விருதுகள் பெற்றிருக்கிறார். மதுரையில் உள்ள தமிழ்நாடு அழகு கலை சங்கத்தின் பொருளாளராகவும் இருக்கக்கூடிய இவர் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ராஜபாளைய கிளையில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அப்படி பல்வேறு தளங்களில் பயணிக்கக்கூடிய திருமதி பீர் ரகீபா என்கிற தோழமை கீரா ஐயா அவர்களுடைய கதையான விடுமுறையில் என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். திரு கருமுருகன் தோழர் அவர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அறிமுகத்தை எனக்கு செய்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. கேக்குது. சரிதானே இல்ல எப்படின்னு நினைக்கிறீங்க? சிவசுப்ரமணியன் தோழர், நான் சொல்றது சரிதானே? கொஞ்சம் சவுண்ட் கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தம் இருந்தா நல்லா தான் இருக்கும்.
இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருந்தா. சத்தம் இந்த அளவு போதுமா? இந்த ஆ அளவு போதுமா? ஓகே. இது ஓகே. ஓகே, ஓகே. ம். ஓகே, ஓகே. ரொம்ப நன்றி. தமிழ்நாடு கலை வீடியோ இலக்கிய வரலையே வீடியோ. பெருமன்றம் நடத்தும் வருது நூற்றாண்டு வீடியோ தின வருது. ஆளுமை. வருதா? இங்க வருது கவிஞரே. ஆமா, நீங்க சரி, சரி. பேசுங்க, ஆரம்பிங்க. கரிஸ்டியல் இலக்கிய தந்தை, சாகித்ய அகாதமி விருத்தாளர். அதாவது திரு கீரா அவர்களுடைய கதைகள் குறித்த இணையவழி தொடர் மூலமாக நாளும் ஒரு கதை நிகழ்ச்சியில நானும் கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இறைவனுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் ராஜபாளையம் கிளைக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு, ஏன்னா எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். வாசிக்கிறது ரொம்ப கம்மியா தான் நான் வாசிப்பேன். முதல்ல நான் பள்ளி பருவங்கள்ல இருக்கும் பொழுது அதிகமான புத்தகங்கள் வாசிச்சேன். அதுக்கப்புறம் அந்த வாசிப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போயிருச்சு. இப்ப எல்லாருமே வாசிப்புங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே கையில ஒரு தொலைபேசி செல்போனை வச்சுக்கிட்டு எல்லாருமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஆனா அந்த கலை இலக்கிய பெருமன்றத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாசிக்கிறது திரும்பவும் அந்த பழக்கமாச்சு. அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கீராவுடைய கதைகள் அப்படின்னு நான் எடுக்கும் பொழுது நான் சும்மா அப்படியே பார்த்தேன். விடுமுறையில் அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்தது. எனக்கு ஏன் இந்த தலைப்பு பிடிச்சதுன்னு நான் முதல்ல உங்க எல்லார்ட்டையுமே தெரிவிச்சுக்கிறேன். நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது, அதாவது நான் பள்ளி பருவத்துல இருக்கும் பொழுது எப்பயுமே விடுமுறையில நான் ஊர்ல இருந்ததே கிடையாது. எல்லாமே வெளியூர்ல தான் இருப்பேன். எந்த ஊர்ல அப்படின்னு பார்த்தா இந்த கதையில் வரக்கூடிய மலை சார்ந்த பகுதியான மூணாறுல எங்க அப்பா கூட பிறந்த அனைத்து எங்களோட சொந்தங்கள் எல்லாம் இருந்ததுனால ஒண்ணு அந்த ஊர்ல விடுமுறை விடுத்து அடுத்த நாளே சென்றுருவோம். அப்புறம் விடுமுறை எப்ப முடியுதோ அப்பதான் திரும்பி வருவோம் நானும் எங்க அம்மாவும். எங்க அப்பா வால்பாறையில இருந்தாங்க. அதனால அந்த வால்பாறையும் மலை பிரதேசம் தான். அதுல கீழ்பரட்டுன்னு ஒரு இடத்துல அப்பா இருந்தாங்க. அதனால அதுவும் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு இடம். கடவுளோட கிருபையால நான் இந்த விடுமுறை அப்படிங்கிற தலைப்பு வாசிச்சு பார்த்த உடனே என்னை திரும்பி பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா இந்த கதையில வரக்கூடிய விஷயம் எல்லாமே என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்தது, நடந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த கதாபாத்திரமாகவே மாறிதான் நான் இந்த கதையை படிச்சேன், ரசிச்சு ரசிச்சு அப்படின்னு என்ன சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமிதமாவும் இருக்குது. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, விடுமுறையில் தான் பள்ளி பருவத்துல விடுமுறைக்கு சென்ற ஒருவருடைய நினைவுகள் தான் அந்த கதை. ஒருத்தர் அவரோட ஊருக்கு மாமனார் ஊருக்கு போறாரு. அந்த மாமனார் ஊர் எது அப்படின்னா மலையும் மலையும் சார்ந்த இடம். மலையும் மலையும் சார்ந்த இடம். நம்ம எல்லாம் வெயில் வாட்டி எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனா மலையும் மலையும் சார்ந்த இடம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியே பச்சை பசேன்னு பசுமையா எங்க பார்த்தாலும் புல்வெளியோட, தேயிலை தோட்டங்களோட, மரங்களோட அப்படியே நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம். இங்க நடக்கிறதுக்கே நம்ம சிரமப்பட்டு வெயில் நம்மளை வாட்டி வதைக்குதுன்னு ஒரு 10 அடி நடக்கும் பொழுதே நம்ம சோர்வடைஞ்சிருவோம். ஆனா அந்த ஊர்கள்ல, அந்த மலை பிரதேசங்கள்ல நம்ம நடந்துகிட்டே இருந்தா கூட எவ்வளவு தூரம் போனாலும் அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே செல்லும் பொழுது அந்த ஒரு சலிப்பே நம்மளுக்கு தெரியாது, களைப்பே தெரியாது. அந்த மாதிரி ஒருவருடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் இந்த கதை. என்ன அழகா ஒரு ரசிச்சு ரசிச்சு ஒரு மனுஷன் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் சென்ற மாதிரி எழுத முடியும். அந்த மலையோட அமைப்புகள் இக்கண்ணா வடிவத்துல இருந்தது, அக்கண்ணா வடிவத்தில் இருந்ததுன்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே மூணாறுல நான் பஸ்ஸுக்கு போற ஞாபகம். ஏன்னா மூணாறுல ஒரு பஸ்ல நம்ம போனோம்னா மலையோட ஒரு பகுதிக்கு போய் அடுத்து இன்னொரு மலையில தான் நம்ம ஜாயிண்ட் ஆகும். அப்ப 2வது மலையிலிருந்து முதல் மலையில நம்ம வளைஞ்சு வளைஞ்சு வந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மலையோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது இறைவனே உன்னுடைய படைப்புல எத்தனை அருமைகள் இருக்கு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரியே இந்த கதையுடைய கதாநாயகரும் தன்னுடைய மாமனார் ஊருக்கு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது போறாரு. போய் அங்க இருக்கிற எல்லா உடைய அந்த இயற்கை காட்சிகளை எல்லாத்தையும் ரசிச்சு அந்த ஒரு புல்லுடைய வாசமாகட்டும், அங்க விளையக்கூடிய ஒவ்வொரு செடியுடைய தரத்தையும் அழகையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சின்ன பிள்ளையா
அந்த இடத்துல போய் ரசிச்சு அவர் பார்த்துட்டு அந்த பக்கமா பார்க்கும் பொழுது அவர் 2வதாக ரசிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்றது மயில்கள். மயில்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு அழகு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாருமே வந்து மயிலை விரும்பாத ஒருத்தவங்க இருப்போமா? மயிலை பார்க்கணும்னு சொன்னாலே ஒரு வீடியோவா வந்தா கூட நம்ம எல்லாரும் அப்படியே ஓடி அந்த அந்த வீடியோவை அப்படியே நம்ம தவிர்த்து விடாமல் பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் இன்னும் நம்ம இருக்கத்தான் செய்றோம். அந்த மாதிரி அவர் அந்த மலையும் மலையும் சார்ந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்துல மயில்களையும் பார்க்கிறாரு. எனக்கு இதுல எப்ப என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து வால்பாறை சைடுல எங்க அப்பாவோட இடத்துக்கு போகும் பொழுது நாங்க ஒரு ஒரு இடத்துல படுத்திருப்போம் ஒரு அறையில. அந்த அறையோட ஜன்னலை திறந்தா அப்படியே அந்த தேயிலை காடு தெரியும். அப்படியே காலையில எந்திரிச்சு காபி குடிச்சிட்டு அந்த தேயிலை காடை பார்க்கும்போது இருக்கிற அழகு இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி அந்த ஒரு அழகோட அந்த அந்த கதை வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. அழகா அந்த அந்த மரங்களையும் அதையும் ரசிச்சு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த இதை முழு நிலவுல பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஜொலிக்கும் இந்த மலை அப்படிலாம் அவருடைய கற்பனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த மயிலை பற்றிய ஒரு அவங்க மாமனார்ட்ட கேட்கிறாரு, என்ன இப்ப இங்க அதிகமா மயில் தெரியுது, முன்னெல்லாம் நான் வரும்பொழுது கம்மியான மயில் தானே இருந்தது அப்படின்னு கேட்க, உடனே அவர் சொல்றாரு, ஆமா 4-5 மயில் தான் வந்தது, ஆனா இப்ப ரொம்ப பெருகி போச்சு அப்படின்னு அவங்க மாமனார் சர்வசாதாரணமாக அந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் இவருக்கு அதோட வியப்பு தாங்கல. எப்படியாவது அந்த மயில்களை எல்லாம் நம்ம போய் அந்த குன்று மேல ஏறி பாத்துறணுங்கிற ஒரு ஆசையோட அந்த குன்று மேல ஏறி போறாரு. நிறைய இடங்களை பார்க்கறாரு. மயில்களை பார்த்துட்டு அங்க இருந்து வரும்பொழுது 2 மயில் தொகையையும் 2-3 மயில் தொகைகளையும் கையில எடுத்துட்டு வர்றாரு. முன்னெல்லாம் நீங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கும் பொழுது இதை 90க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகள் இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா 90 கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது. நம்ம எல்லாம் ஒரு மயில் இறகு கிடைச்சா கூட உடனே அது ஒரு புக்குக்குள்ள நோட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 2 அரிசியை போட்டு 4 நாள் பார்த்தா இன்னொரு குட்டியோட ஒரு நம்பிக்கையோட பார்த்த காலங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா அதே இதோட அவர் அந்த அந்த மயிலிறகை கொண்டு வந்து அவர் அந்த 2 மயிலிறகுல அவருக்கு அது தோணுது. நம்ம வந்து மலைவாழ் மக்கள் எல்லாம் எத்தனை பறவைகளோட இறகுகள் எடுத்து தன்னோட கொண்டைய சொருகிக்கிறாங்க. ஏன் மயிலோட இறகை வந்து சொருகல அப்படின்னு இந்த கதையில வரும் பொழுது நானும் ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஏன் மயில் சொருகவே இல்ல? அப்ப அது வந்து சொருக்கிருக்கலாமே. இந்த கதையில இவர் கேட்டதும் சரியான வார்த்தை தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மயில் அப்ப ஆனா அடுத்து சொல்ற என்ன விஷயம்னா, அந்த மயில் இறகு யாருடைய அஹ் தலையில இருந்ததுன்னா, முருகனோட வாகனமாவும் இருந்து அவரோட தலையிலும் கிருஷ்ணரோட தலையிலையும் இருந்தது. ஏன்னு சொன்னா, நான் ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நான் மேக்கப் மூலமா கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்றது, இப்ப கிரீடத்துல மயிலிறகு வச்சுட்டீங்களா? மயிலிறகு வச்சாதான் அவர் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் ஆக முடியும். இல்ல கிருஷ்ணர் மயிலிறகு வச்சாதான் அவர் கிருஷ்ணர் மாதிரி தெரிவாங்க. அதனால கிருஷ்ணருக்கு ஒரு அடையாளமே அந்த மயில் தான். அப்படிங்கிற அந்த நினைவுகள் இந்த கதையை படிக்கும் பொழுது என்னோடு வந்துட்டு போச்சு. அப்படியே அந்த மயிலிறகு அவர் எடுத்துட்டு வந்ததை நினைச்ச உடனே ஆரம்ப காலகட்டத்துல நான் அழகு நிலையம் வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மயில் ட்ரெஸ்ன்னு ஒண்ணு போடுவோம். மயிலாவே ஒரு பொண்ணை வந்து அலங்கரிச்சு பின்னாடி மயில் தோகைகள் செஞ்சு அந்த மயில் தோகைகளை அப்படியே நல்லா ஆடி அவங்க டான்ஸ் ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அந்த மயில் தோகைகளை போய் வாங்குறதுக்கு நாங்க போகும்போது ஒரு தோகையோட விலை, நான் சொல்லுவது ஒரு 20 வருடத்துக்கு முந்தைய நிகழ்வு. அந்த வாங்கும் பொழுது அந்த தோகை ஒரு தோகையோட ஒரே ஒரு ஒரு இது இறகு இருக்கும். அந்த இறகுக்கு 10 ரூபாய் 20 ரூபான்னு கேட்கும்போது அன்னைக்கு அதுல வந்து ஒரு 200 தோகைகள் வைத்தாதான் அந்த அந்த இறகையை உருவாக்க முடியும். அப்ப நாங்க வந்து யாரெல்லாம் தெரிஞ்சவங்க, யாரெல்லாம் கிராமத்துக்காரங்க வர்ற என்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி, உங்க ஊர்ல மயில் இருக்கா? எனக்கு கொஞ்சம் 2 தோகை கொண்டு வர்றீங்களா? உங்ககிட்ட மயில் இருக்கா? எனக்கு 2 தோகை நாங்க வந்து கூட எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் கேட்டு, நான் மயில் இறகுகளை வந்து அந்த இறகுகளை சேகரித்த அந்த நினைவுகள் என்னோடு வந்து போகும் பொழுது நான் அப்படியே ஒரு மகிழ்ச்சியில அப்படியே அந்த மயிலை நேரடியா நான் பார்த்துக்கிட்டே இந்த கதையை நான் படிச்சுக்கிட்டே போறேன். அவரும் அதே மாதிரி அந்த கதாபாத்திரமும் அந்த 3 மயில் இறகு கொண்டு வந்து அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணோடு பேசுறதுக்கு யாருமே வந்து ரொம்ப தயக்கத்தோடு பேசுவாங்க. இப்பதான் ஹாய் பாய் என்னன்னாலும் உடனே சொல்லிடுறாங்க. அப்ப அவருடைய மாமனாருடைய பொண்ணு அப்படின்னு அந்த கதையில குறிப்பிட்டு இருக்கு. அவங்ககிட்ட போய் அந்த மயிலிறக அப்படியே நீட்டுறாரு. நீட்டும் பொழுது
இத வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு நம்மள தப்பா நினைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீட்டிட்டே அந்த அழகையே பார்த்துட்டே இருக்காரு. அந்த பொண்ணு என்னத்துக்கு இது அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே சொல்லாம இவர் நிக்கும் பொழுது அவங்களும் கண்ணாலேயே அந்த இடத்துல வச்சுட்டு போங்க அப்படின்னு பாக்குறாங்க. உடனே அந்த இடத்துல அந்த மயிலிறகை வச்சுட்டு மீதி இருக்கிற 2 மயிலிறகையும் கொண்டு போய் கண்ணாடியோடைய அந்த ஓரங்கள்ல வச்சிடுறாங்க. அந்த கண்ணாடியோட ஓரங்கள்ல வச்ச நினைவுகள் எல்லாருக்குமே வரலாம். எல்லாருடைய வீட்டுலயுமே அந்த கண்ணாடியில 2 மயிலிறகுகள் இருந்தது வந்து கட்டாயமா உங்க எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து எப்பயுமே நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு நண்பர் அங்க வந்து எப்படியாவது கிடைச்சிருவாங்க. எல்லாரையும் பார்த்தா கூட ஒவ்வொரு நண்பர்கள் தான் மனதோடு ஒன்றிய ஒரு கதாபாத்திரமா நம்மளுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கும் ஒரு நண்பர் அங்க கிடைக்கிறாரு. அவர் பேரு வெங்கடராயலு. ஆனா தெலுங்குல அவரை வந்து எங்கடராயலு அப்படி சொன்னாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவரை வந்து அவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது அந்த வெங்கடராயலு வந்து அந்த மலைப்பகுதியிலேயே பிறந்து வளர்ந்தவர். அவர் கூட்டிட்டு போய் இவர் அந்த மலையோட இது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி காமிச்சிருக்காரு. ஆனா இவர் சுவாரஸ்யமா பார்த்த அளவுக்கு, ஏன்னா நம்ம தான் ஒரு இடத்திற்கு புதிதாக போனா நம்ம தான் அந்த இடத்த ரசிச்சு ரசிச்சு பார்ப்போம். அதே இடத்துல இருக்கிறவங்க ஆமாப்பா அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த எங்கடராயிலும் அந்த இடத்துல அந்த மலைகளை வந்து ரசிச்சு பார்க்கல. ஆனா நம்மளுடைய கதாநாயகர் ரொம்ப அழகா ரசிச்சு அந்த இடத்த பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த நண்பரை நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கோம், நம்மளும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாரு. தேடி போகும்போது அவங்களோட வீடு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கிறாரு. நண்பரை பார்த்த உடனே அப்படியே அவர் வந்து கட்டியில முடிச்சுக்கல, ஒரு சிரிப்போட அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதுதான் கிராமத்துல பிள்ளைங்களுடைய முன்ன காலத்துல பிள்ளைங்களோட அவங்க அன்பை வெளிப்படுத்திய விதம் இது. எப்படின்னா அவங்கள பார்த்த உடனே நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெங்கடராயலும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய அகப்பைய வச்சு அவங்க வீட்டுல ஒரு கோழிக்கூடு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோழிக்கூடு. முன்னெல்லாம் நம்ம கோழிக்கூடு எப்படி வளர்ப்போம்னா, ஒண்ணு இந்த பஞ்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இத கவுத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய பெட்டி மாதிரி, நார் பெட்டி மாதிரி இருக்கும். அதை கவுத்தி அதுக்குள்ள கோழியை வளர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு திண்ணை இருந்ததுன்னா அந்த திண்ணையில ஜன்னல் எதுவுமே இல்லாம வெளியில ஒரு குட்டி கதவு மட்டும் வச்சு அதுக்குள்ள நம்ம அந்த கோழிகளை எல்லாம் அடைச்சிருவோம். பகல்ல ஃபுல்லா அந்த கோழிகள் எங்கனாலும் சுற்றி வந்துட்டு அழகா 6 மணி ஆன உடனே அதுக்கு ஏதோ ஒரு டைம். இதுக்கு கேக்குதா தோழர்? கேக்குதா? ஓகேமா. ஓகே, ஓகே, ஓகே. ஆ, இன்னும் open கேக்குது கேக்குது ஆகுது. பேசுங்க. கேக்குது கேக்குது. நன்றி நன்றி. அப்ப வந்து நம்ம எல்லாம் வந்து அந்த கோழிகளுக்கு 6 மணின்னு யாரும் சொல்லி எல்லாம் தர்றது கிடையாது. கரெக்டா வானம் வந்து மங்கும் நேரத்துல அழகா அதோட இடத்திற்கு வந்து அழகு போல அடைஞ்சிரும். நம்ம தான் வந்து டைம் நம்மளுக்கு ஆபீஸ் நேரம் முடிஞ்சிருச்சா, 6 மணி ஆயிருச்சான்னு மணியை பார்த்தே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இருக்கிற நேரத்துல எந்த காலத்துல இருந்தாலும் அழகாக அந்த கோழிகள் வந்து அடைஞ்சிரும். அந்த கோழிகள் முட்டையிடுறத அந்த எங்கடராயிலும் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அவரே சொல்றாரு, நேத்து இரவு இந்த கூண்டுல வந்து ஒரு பாம்பை வந்து நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பாம்பா? ஆமா, இது சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். இங்க அடிக்கடி பாம்பு வரும். அது போன வாரம் கூட 2 பாம்பு அடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர் சொல்றாரு, நேத்து இரவு வந்து இந்த கோழிகள் எல்லாம் அடைச்சிட்டு நாங்க போயிட்டோம். அப்போ கோழிகள் ஒரு வித்தியாசமான முறையில ஒரு சத்தத்தை உருவாக்கியது. அப்ப நாங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இத படிச்ச உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? இப்ப நம்ம ஒரு சமீபத்துல ஒரு நிலச்சரிவால ஒரு கிராமமே அழிஞ்சதை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த இதுல வந்த தகவல்களின் அடிப்படையில முதல் நாளே எல்லா யானைகளும் அந்த இடத்தை விட்டு ஒரு சப்தம் இட்டு கொண்டு வெளியேறிடுச்சான். அப்ப இயற்கையோடு கலந்து இருக்கிற விலங்குகளுக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுதுங்கிறத இறைவன் வந்து உணரக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். அதை வந்து மத்தவங்களுக்கும் அழகா அது சொல்லுது. அப்ப அந்த யானைகள்லாம் இறங்குனதை வச்சு ஏதோ நடக்க போதும் நாங்க நினைச்சோம். அந்த கிராமத்துக்காரங்க சொன்னது என்னோட நினைவுக்கு வந்தது. அதுக்கு அடுத்ததா ஒரு வீட்டுல ஒரு கிளி வளர்த்திருக்காங்க அந்த ஊர்ல அட்டக்கையில. அந்த கிளி செஞ்சிருக்கு நைட்டுல அந்த கூண்டுல வந்து டப 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 டபன்னு அடிச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தத்தை எழுப்பணும்னு அந்த அந்த உறவுக்காரர் வந்து எந்திரிச்சிட்டாரு, அந்த கிளியை வளர்த்தவர். என்னன்னு வெளியில போய் பார்த்தா தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. உடனே தன்னுடைய குடும்பத்தினர் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் தட்டி
அந்த கிளியால ஒரு 20, 25 நபர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னா, அந்த இயற்கையோடு சேர்ந்து இருக்கிற அந்த பறவைகளுடைய சத்தம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அந்த அதே தான் இந்த கதையில வந்து ஒரு பாம்பு வந்தத ஒரு எப்படி இருக்க முடியுது? தன்னோட சேராத ஒரு ஜீவராசி பாம்பு வந்து தன்னோட முட்டைகளை குடிக்க வருதுங்கிறத அழகா உணர்த்தி அந்த தன்னோட அந்த எஜமானுக்கு சொன்ன உடனே அவங்க வந்து அந்த பாம்பை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த முட்டைய ஃபுல்லா சேகரிக்கிறாரு. சேகரிச்சு அவர் அரங்கு வீடு, அதாவது எல்லா வீட்லயுமே முந்தி வந்து அரங்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கும். கிராமத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த அரங்கு வீட்டுக்குள்ளதான் நம்மளுக்கு தேவையான எல்லா உணவுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் சேர்த்து வச்சிருப்போம். அந்த அரங்கு வீட்டுல கொண்டு போய் கூடையில அந்த முட்டைய வச்சுட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட வந்துடுறாரு. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு குளத்தங்கரையில உட்கார்ந்து பேசுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. எப்ப பார்த்தாலுமே இவருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போன நேரம் தவிர வந்து அவர்கள் வந்து அவங்க அம்மாவுக்கு பெற்றோர்களுக்கு காட்டுகள்ல அவங்க வச்சிருக்கிற நிலங்கள்ல அழகா உதவி செய்வாங்க. அதை அவர் கண்கூடா பார்த்திருக்கிறாரு. அது போக சாணம் பொறுக்கி உரம் சேர்க்கிறது, தொழு குப்பைய அள்ளி கொட்டுறது, கோமியத்தை பானையில கோரி கொண்டு போய் குப்பையில ஊட்டுறது, பால் மாடுகளை காலையில மாலையிலையும் கொண்டு போய் குளிப்பாட்டுறது, கண்மாயில மாலைகளை கொண்டு போய் தண்ணி காட்டுறது, இந்த மாதிரி சம்சாரி வேலைகளை, பருத்தி வந்து நல்லா பருத்திருச்சு அப்படின்னா பருத்தி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் அந்த குழந்தைகள் விடுமுறையை கழிப்பதற்கு நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவங்க வந்து அந்த அந்த வேறு இடத்திற்கு செல்லல. அந்த எல்லா வேலைகளையும் தன்னுடைய உதவி கொண்டு அந்த வேலைகளையும் கற்றுக்கொண்டு போயிருக்கிற பிள்ளைகளை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கிறோம். இன்னும் நிறைய கிராமங்களில் இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அந்த நண்பரும் அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் வந்து நேற்று இதுக்கு போயிருந்தேன், மலை மேல போயிருந்தேன். அந்த மலை மேல போடும் பொழுது மயில்களை நிறைய பார்த்தேன்னு ஒரு ஆச்சரியத்தோடு சொல்றாரு. அப்ப அந்த அவரோட நண்பர் சொல்றாரு, எங்கடராயிலும் மயிலை பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க மயிலோட முட்டையும் பார்த்திருப்பீங்களே அப்படின்னு கேக்குறாரு. மயிலோட முட்டையா? அது எப்படி இருக்கும்? நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவர் கேட்ட உடனே ஒரு 2, 3 கோழி முட்டையை சேர்த்து வச்சா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவு இருக்கும். அப்படியா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறேன். எப்படி அந்த என்ன செய்வீங்கன்னு அந்த முட்டைகளை எடுத்துட்டு வந்து பொறிச்சு சோத்துக்கு வெஞ்சனமா சாப்பிடுவோம்னு அவர் சொன்ன உடனே நம்மளுடைய அந்த நம்மளுடைய கதாபாத்திரம், நம்மளுடைய ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அவருக்கு அப்படியே மனது வந்து நொந்து போயிடுறாரு. ஒரு மயிலோட முட்டையும் சாப்பிடுவாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே என்ன செஞ்சிடுறாரு, அப்படியே அந்த இரவு தூங்க போயிடுறாரு. மறுநாள் காலையில திருப்பியும் வெங்கடராயலுவை தேடி போறாரு. ஆனா அவர் வந்து தன்னோட தந்தைக்கு தோதுவாக ஒரு வேலை செய்ய போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம இந்த ஊரை அடுத்து சுத்தி பார்த்துட்டே வருவோம் அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இந்த வில்லு வச்சிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவோம்னா அந்த இதுக்கு கூட ஒரு கவட்டைன்னு சொல்லுவோம். சாரி, நல்ல தமிழ்ல நம்ம வந்து ராயதா சொல்லும் பொழுது கவட்டை வில் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து அதுல அழகா அவர் சொல்லியிருக்காரு தெப்பை வில். அந்த தெப்பை வில் என்னன்னா ஒரு முக்கோணமான ஒரு கம்பு எடுத்துட்டு அதுல வந்து ஒரு டயரை கட்டி அதுல ஒரு கல்லை வச்சு இழுத்து நம்ம விடும் பொழுது பறவைகளுக்கு மேல அதை கரெக்டா அந்த மரத்துல எந்த இடத்துல அந்த பறவை நிற்கோ அது போய் அடிச்சு அந்த பறவை கீழே விழும். இவங்க அதை வந்து வேட்டையாடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வேட்டைக்காரரை வந்து பாக்குறாரு. அந்த வேட்டைக்காரரை பார்க்கும் பொழுது அந்த வேட்டைக்காரர் வந்து எப்பயுமே வேட்டைக்காரங்களோட கவனம் என்னது தெரியுமா, அந்த மரத்து மேல அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த மரத்து மேல எங்க அந்த பறவை நிக்குது அப்படிங்கிறதுதான் இருக்குமே தவிர ஒரே ஒரு நிமிடம் மரத்து மேல அந்த பறவை எங்க நிக்குது, அதை நம்ம எப்படி குறிபார்த்து நம்ம வந்து அடிப்போம் அப்படிங்கிற கவனத்தில் இருப்பாங்களே தவிர பக்கத்துல யார் கூடயும் பேச மாட்டாங்க. அப்ப நம்மளுடைய அந்த கதாபாத்திரம் நகண்டு அவர் கூட போய்கிட்டே இருக்கிறாங்க. நான் தான் நடந்து போறேன். அந்த கதாபாத்திரமாக இப்ப நான் மாறிக்கிறேன். அந்த கதாபாத்திரமா நானே போய் நானே நடந்து போகும் பொழுது அவர் என்னை திரும்பியே பார்க்கல. சிறிது நேரம் கழிச்சு திரும்பி பாக்குறாரு. அவரே பாக்குறாரு. பார்த்துட்டு நீ எந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னா, முந்தையெல்லாம் கிராமத்துல வந்து சிறிதளவு வீடுகள் தான் இருக்கும். ஒருத்தரை பார்த்தோம்
நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாலே, நாங்க இவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொன்னாலே அவங்க எல்லாருக்குமே ஓஹோ அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப அவர் சொல்றாரு, அப்படியே அந்த கதை அவங்களோட அந்த வேட்டைக்காரன் போய்க்கிட்டே இருக்காரு. அவருக்கு எப்படி இவர் இவர் நம்மகிட்டே பேச்சு கொடுத்துட்டாரு, அதனால நம்மளும் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் முட்டைய சாப்பிடலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாரு. அவர் கேட்ட உடனே அவரை இப்படியே பார்த்துட்டு அவர் சொல்றாரு, மயிலையே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே திகைப்பாயிருச்சு. மயிலையே சாப்பிடலாமா? மயிலை நம்ம எப்படி ஒரு அழகான பறவை நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். இவர் மயிலையே மயில் முட்டைய சாப்பிடுவோம்னு சொன்னதையே இவரால ஏத்துக்க முடியல. ஆனா மயிலையே சாப்பிடலாம்னு சொன்ன உடனே அந்த அவர் அப்படியே நொந்து போய் எப்படி மயிலையே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு ஒரு குறிஞ்சுரிப்போட, வான்கோழி பிரியாணி சாப்பிடுறோம்ல அதே மாதிரி நம்ம முட்டை இதையும் சாப்பிடலாம்னு சொன்னாராம். வான்கோழி பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. வான்கோழி பிரியாணி வந்து நீங்க யாரும் சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியாது. ஆனா நான் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுருக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பிரியாணி வந்து வான்கோழி பிரியாணி. ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் வான்கோழி பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவர் வந்து அதுல வான்கோழி நம்ம பிரியாணி சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாரு. இந்த இடத்துல இந்த கவட்டை ஒரு வில் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு ஒரு கதை வந்து நேத்து ஒரு இடத்துல கேட்டேன். என்னன்னா, ராமருடைய வலது கைக்கும் இடது கைக்கும் ஒரு சண்டை வந்துச்சாம். எப்படின்னா, ஒரு சின்ன மனக்கசப்பு. அதாவது ராமரோட வலது கை வந்து இடது கை வந்து வலது கையை பார்த்து சொல்லிச்சான், ராமர் வந்து நிறைய தான தர்மம் பண்றாரு, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றாரு, எல்லாருக்கும் நல்லது செய்யும் பொழுது இந்த வலது கை உன்னையத்தான் முன்னாடி கொண்டு போய் எல்லாமே செஞ்சிடுறாரு. ஆனா தன்னுடைய வில்லை எடுத்து ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கும் பொழுது இடது கையான என்னை முன்னாடி கொண்டு வந்து வலது கையான உன்னை பின்னாடி கொண்டு போயிடுறாரு. இதுல எனக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம். ஏன்னா வலது கை நல்லது செய்வதற்கெல்லாம் நீயும், ஒரு ஆளை கொல்வதற்கு நானும் முன்னாடி போகும் பொழுது நான் ரொம்ப சங்கடப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப அந்த வலது கை சொல்லிச்சான், அப்படி நீ வருத்தப்படாத, நான் எதுக்காக போறேன்னு தெரியுமா ராமன் கிட்ட? அவரோட காதோரம் போய் அந்த இவரை கண்டிப்பா கொல்லணுமா அப்படின்னு கேக்குறதுக்காகத்தான் நான் பின்னாடி போறேன்னு சொல்லிச்சான். எனக்கு அந்த வில்லு அவர் வந்து அந்த இதை வச்சு கவட்டை வச்சு அடிக்கிறாரு அந்த மரத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த கதை வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்படியே நம்ம இந்த கதைக்குள்ள வந்துருவோம். அப்போ வந்து கேக்குறாரு, அப்ப இவருக்கு உடனே இந்த வான்கோழி பிரியாணி சாப்பிடலாம், வான்கோழி பிரியாணி கூட சாப்பிடுறேன்னு சொன்ன உடனே அப்ப நம்ம கீரா வந்து ஒரு அழகான பாடல் எழுதியிருக்காரு. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு ஒரு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு. ஆனா பள்ளி பருவத்துல படித்த ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்மளோட மனதுல ரொம்ப பதிஞ்சிருக்கும். அதுல இந்த பாடலும் குறிப்பா நம்மளுக்கு எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல பாவித்து தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போன்றது கல்லாதார் கற்ற கவி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இத ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால அந்த முழு பாட்டும் எனக்கு அந்த முழுன 4 வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப நீங்க வந்து மயில் கறி சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வேட்டைக்காரர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது ஓ அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மயில் கறி சாப்பிடுறத வந்து இவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அப்ப அது எப்படியாவது அவர் வந்து தவறுன்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப நம்ம மயில் என்னது, நம்மளுடைய தேசிய பறவை. நீங்க தேசிய பறவை அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நினைச்சுக்கிட்டாரு தேசிய பறவைனா அவருக்கு என்னன்னே தெரியல அந்த வேட்டைக்காரருக்கு. அவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், அவருக்கு தேசிய பறவைனா என்னன்னு தெரியாது. அது வந்து பழ வௌவாலை போல ஒரு அபூர்வமான பறவை போல. பழ வௌவாலுங்கிறது ஒரு அபூர்வமான பறவை, ரொம்ப எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் தென்படும். அப்ப அது மாதிரி ஒரு பறவை போல நினைச்சுக்கிட்டு இதுதான் இங்க மயில் தான் அதிகமா கிடைக்குது, வெறுவாரியா கிடைக்கு, அதை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் அவரு சரி இவருக்கு தேசிய பறவைன்னு சொன்னாதான் புரியல, நம்ம வந்து முருகனோட வாகனம்னாவது சொல்லுவோம், அப்பவாது முருகப்பெருமான் கூட இருக்குது, அதனால நம்ம அதை சாப்பிடக்கூடாதுன்னு இவர் கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க வந்து இது முருகப்பெருமானுடைய வாகனம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஒண்ணுமே அவரு டக்குன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்களேன், அழகா எழுதியிருந்தாரு அத. உடனே முருகனோட வாகனம் தான் இல்லன்னு யாரு சொன்னா,
சேவலும் கூட முருகனோட வாகனம் தானே அப்படின்னு சொல்லி பதில் எழுதின மாதிரி ஹீராவுடைய அந்த உடனே அந்த பதில் வந்து நானே எதிர்பார்க்காத ஒரு பதில். என்ன சொல்லுவாருன்னு நினைக்கும் பொழுது, முருகனுடைய கொடி, முருகனோட கொடியில என்ன இருக்கு? சேவல் தானே இருக்கு. அப்ப நீங்க சேவலையும் தானே சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அங்க இந்த இடத்துல நிக்க பிடிக்கல. அவர் வந்து உயர்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவரான கதாபாத்திரம் தான். அப்ப அந்த இடத்துல அவருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துடுறாரு. அப்படியே அந்த மலைய சுற்றி ஒரு கரிசல் பகுதி இருக்கு. அப்ப நம்ம அதெல்லாம் போய் அந்த கரிசல் பகுதியை நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்த மயில்களை இன்னும் கொஞ்சம் நம்ம ரசிப்போம் அழகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரிசல் பகுதியை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. எங்க பார்த்தாலும் அப்படியே மிளகாவத்தல்கள் காய்ச்சி குலுங்குது. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க எல்லாம் வந்து ஒரு கிராமத்து சைடு என்னைக்காவது ஒரு வண்டி எடுத்துட்டு போங்களேன். அப்படியே நம்மளுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் அப்படியே பச்சை பசுமையாக பார்க்கும் பொழுது அந்த இடம் இருக்கு பாருங்க, ஆனந்தம். அது அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம். அப்படியே அவர் போய்க்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நல்ல எல்லாரும் அங்க நிறைய பேர் இந்த தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த தோட்டத்துல வந்து பயிர்கள் நட்டிருக்காங்க. அது அழகா வளர்ந்துருக்கு. ஆனா எல்லாருடைய கையிலையும் ஒரு கவனும் ஒரு கல்லும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா வரக்கூடிய மயில்களை விரட்டுறதுக்காக. இவர் அதை பார்த்துக்கிட்டே ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்வுடைய ஆதாரம். அவங்களுக்கு வருடம் ஃபுல்லா சாப்பாடு தரக்கூடிய ஒரு இடத்துல அவங்க சாப்பாடுக்காக விதைத்ததை அந்த மயில்கள் வந்து சாப்பிட்டு போக கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மை. அப்படிங்கிறப்ப அவங்க மாற்ற முடியாது. அதனால ஒரு கல்லும் கவனம் வச்சு ஒரு பெண்ணு வசப்பாடுறாங்க மயிலை பத்தி. அந்த அவங்களோட ஜெனரேஷனையே இழுத்து திட்டுறாங்க. அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே போகும் பொழுது ஒரு இடத்துல நல்ல ஒரு சோள கதிர் வந்து அப்படியே தழுத்து நிக்கி அத வந்து அந்த மயில்கள் திங்க கொத்திக்கிட்டு இருக்கும் போது பாக்குறாரு. என்னதான் நம்ம ஒரு அழகை ரசிச்சுக்கிட்டே போனாலும் அவரும் ஒரு சம்சாரியோட பையன். அவரும் ஒரு சம்சாரி அப்படின்னா விவசாயி. அந்த விவசாயியோட பையனால ஆகா இத வந்து நம்ம வந்து தடுக்காட்டி இந்த பயிர்களை எல்லாம் இதை நாசம் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல் எடுத்து நம்ம அப்படித்தான் செய்வோம். அது மேல பற்றக்கூடாது. அதனால மெதுவா அப்படி தூக்கி போடுவோம் அப்படின்னு அப்படி போடுறாரு. ஆனா அதுகள் கலையிற மாதிரியே இல்ல. அதுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளோட அந்த எல்லா விலங்குகளுக்குமே தெரியும். இப்ப எங்க வீட்டு நாங்க நடந்து போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எங்க என்னோட வீட்டு வாசல்லே ஒரு மாடு வந்து நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஷூ ஷூ அப்படி சொல்லுவேன். ஆனா அந்த மாடு நகலவே நகலாது. யாராவது ஒருத்தர் வந்து அப்படின்னு வேகமா அப்படி சொல்லும் பொழுது அந்த மாடு அப்படியே நகர்ந்து போயிடும். ஏன்னா இவங்க விரட்டுறாங்க அப்படிங்கிறது அதற்கு அழகாக அந்த விலங்குகளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதனால மயில் வந்து மக்காச்சோளத்தை தின்னதா ரைட்டு ஓகே. அப்படியே அந்த மக்காச்சோளத்தை அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப ஒருத்தர் வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படி விரட்டுறாரு. அந்த மயிலை போகல. அப்ப ஒரு பெரியவர் வந்து குடு குடுன்னு ஓடி வர்றாரு. திட்டுனா திட்டு அந்த மயில அப்படிதான் திட்டுவாங்க. அவங்க கிராமத்துக்காரங்க அவங்களுடைய ஒரு வருஷ உழைப்பு அவங்க ரத்தத்தை வந்து தண்ணீரா பாய்ச்சி அந்த பயிர்களை எல்லாம் வளர்த்துருக்காங்க. அப்ப அவங்க வந்து வேகமா வந்து ஓடி வந்த உடனே அந்த மயில்கள் மேல அவங்க கல்லும் எறியல ஒண்ணும் எறியல. அவர் ஓடி வந்து சத்தம் கொடுத்த உடனே இந்த மயில்கள் எல்லாம் ஓடி போய் அந்த மலை குன்று மேல உட்கார்ந்துக்கிருச்சா. உடனே இவர் பாக்குறாரு. அவர் அந்த பெரியவரை திரும்பி பாக்குறாரு. அவர் வந்து என்ன இந்த இதுகளோட பெரிய தொல்லையா போச்சு. ஒரு நம்மளுக்கு வந்து சாப்பிட கூட இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சோள கஞ்சி கையில அதோட அந்த சாப்பிட்டதோட ஓடி வந்து அப்படியே ரொம்ப டயர்டா உட்கார்றாரு. அப்படியே கீழே உட்கார்ந்துருவாரு. அப்ப சொல்றாரு இந்த மயில்கள் எல்லாம் இந்த மலை குன்று மேலதான் போய் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுங்க. இதெல்லாம் குண்டு வச்சு தகர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது என்ன தெரியுமா? நம்ம இயற்கைய வந்து பாதுகாக்கும் பொழுது நம்மளுடைய இந்த மரங்கள் இது மயில்கள் இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே குன்று மேல ஏறிச்சு. அதுகளை நம்ம தகர்க்கன்னா மலையில வெயிடிதான் வைக்கணும். இப்ப நம்ம மலையை வந்து பாதுகாக்கவும் இல்ல, நம்ம செடிகளை பாதுகாக்கவும் இல்ல, மரங்களை பாதுகாக்கவும் இல்ல, எல்லாத்தையும் அழித்து நம்மளுக்கு தேவையான வீடுகளை நம்ம கட்டி கொண்டதுனால இன்னைக்கு ஒரு பேரழிவும் சந்திச்சிருக்கோம். ஒரு பெரிய முண்டைக்கை அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய பேரழிவு தோன்றுனதுக்கு முதல் காரணம் என்னதுன்னா இந்த குன்றுகளையும் மலைகளையும் அழித்து அதுல ஃபுல்லா நம்ம வந்து வீடுகளை கட்டி நம்ம வந்து அதை குடியிருக்கிற இடமா மாற்றும் பொழுது அதுல உள்ள அந்த பேரழிவு நடந்ததற்கு
முதல் காரணம் வந்து இந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம பாதுகாக்காதுதான். அவர் குண்டு வச்சு தகர்க்கணும்னு நினைச்சத இன்னைக்கு மரங்களை வெட்டி நம்ம எல்லாம் அந்த வேலையை செஞ்சுட்டோமே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை இழந்துட்டோமே அப்படின்னு இந்த இத வந்து இது எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கதை எழுதுனதுல இருந்தே நம்மளுக்கு வந்து அத ஞாபகம் வருதே அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. 1982ல இந்த கதைகள்ல வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல கதைய எனக்கு வந்து கொடுத்த கலை இலக்கிய மன்றத்திற்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவர் வந்து இப்போது கூட அந்த பெரியவர் திருப்பி இருக்கிறாரோ இல்லையோ, நான் என்னுடைய மாமனார் வீட்டுக்கு திரும்பவும் அந்த மலைப்பகுதிக்கு போறேன் அப்படிங்கிற ஆசையோடு அவர் வந்து அந்த கதையில இருந்து திருப்பி அந்த ஊருக்கு போறாரு. நானும் இதே ஆசையோட திருப்பி எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மூணாருக்கு நாங்க எப்பனாலும் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்கிட்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த மூணாருக்கு வால்பாறைக்கு எங்க அப்பா இப்ப இல்ல, எங்க அப்பாவோட நினைவாக என்னோட குழந்தையும் என்னோட கணவர் என்னோட குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் கண்டிப்பாக நான் பார்த்து ரசித்த அந்த வால்பாறை இடங்களை வந்து என் பிள்ளைங்களுக்கு காட்டணும். மூணாருக்காவது அடிக்கடி போயிட்டு வந்துடும் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட இந்த கதையை படிக்கும் பொழுதெல்லாம் நான் சொன்னேன். என்னுடைய பழைய நினைவுகளையும் என்னுடைய பள்ளி பருவத்தையும் எனக்கு திருப்பி தந்து எங்க அப்பா அம்மாவோடு நான் இருந்த என்னோட அந்த நினைவுகளை வந்து எனக்கு இந்த விடுமுறைங்கிற கதை வந்து எனக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினதுல அது என்னுடைய இந்த இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கலை இலக்கிய மன்றம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் ராஜபாளையம் கிளைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லி முடிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அணையின் மதகுகள் திறந்த பிறகு ஆர்ப்பரித்து வெளியேறுகிற நீரை போல உங்களுடைய குரல் கட 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 கடன்னு கதையை மட்டும் சொல்லாம ஒரு ஒப்பீடோட உளவியல் சார்ந்த ஒரு பயணத்தோட, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா படைப்பிலக்கியம் என்பது கூட ஒரு உளவியல் சார்ந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கூறுதான் படைப்பிலக்கியம். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த கதையினுடைய நோக்கம் என்ன என்பது புலப்படுத்துவதற்காக படைப்பாளி கையாண்ட விஷயங்களை தான் வாழ்ந்த வாழ்வியலோடு ஒப்பிட்டு நீங்க கொண்டு போன சிறப்பு இருக்கிறது அருமை. ஏன்னா நானும் மூணாருக்கு அடிக்கடி போற பழக்கம் உண்டு. அங்க இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரியும், அங்க இருந்த கல்லூரி அந்த மலை சரிவினால் அந்த கல்லூரி அரசு கல்லூரியே இடிஞ்சிருச்சு. அப்புறம் வேற இடத்துல கல்லூரி இருக்கு. அந்த இடிந்த கல்லூரிக்கு நான் வருடம் ஒரு முறை பேசுவதற்காக அழைப்பார்கள். அங்க சொல்லுவோம், என்னுடைய நண்பர் பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், அடிக்கடி கூப்பிடுவாரு. இப்ப திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்துல இருக்கார், கூப்பிடுவார். அப்படி மூணாறு போகின்ற பொழுது இப்பவும் கூட போனால் என்னன்னா அந்த நடந்து போகணும், எனக்கு ஆசை தான் நடந்து போகணும். ஜீப்ல போனாலும் எங்காவது ஜீப் நிப்பாட்டி மலையில உச்சியில கொஞ்ச நேரம் காய் மீன் கத்தணும், சிரிக்கணும், கக்க பக்கான்னு சிரிக்கணும், அப்படிலாம் செய்வது உண்டு. எனக்கும் மூணாறு, ஏன்னா நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஒரு மூணாறு பயணம் ரொம்ப அனுபவம். இப்போ ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் மூணாறு. ஏன்னா அடிக்கடி அப்படி போறது உண்டு. வால்பாறை நான் இன்னும் போனதில்லை. ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்வியல் பயணத்தோடு ஒப்பிட்டு கொண்டு போனீங்க பார்த்தீங்களா, அதுதான் சிறப்பு. உண்மையிலே ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சுமா. நான் கதை சொல்றதுல ஒரு ஈர்ப்பு வேணும். ஏன்னா அந்த சொற்கள் பிறக்கின்ற பொழுது சொற்களில் ஒரு உயிரோட்டம் வேணும். அந்த உயிரோட்டம் இருக்கிற சொற்களை சுவாசிக்கின்ற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளும் அந்த உயிரோட்டம் இருக்கிற அந்த கருத்து செறிவை என்னமோ பண்ண வைக்கணும். அது போல உங்களுடைய அந்த அந்த குரல் வளமா இருக்கட்டும், சொல் வளமா இருக்கட்டும், அல்லது வெளிப்பாட்டு வளமா இருக்கட்டும், இந்த கதையை அழகியலோடு சொன்ன உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் என் மனம் நிறைந்த கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டத்தை தொடக்கி வைப்பார்கள். நன்றி ஐயா. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மிக அருமையாக தெள்ள தெளிந்த தமிழில் நீரோடை போல, சலசலக்கும் நீரோடை போல இந்த கதையை தன் சொந்த அனுபவங்களோடு சேர்த்து மிகுந்த ரசனையோடு சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதலில் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வாழ்த்துக்களும். ரொம்ப நல்ல கதை.
இத கீரா வந்து 2 விதமா இந்த கதையை கட்டமைச்சிருக்கார். ஒன்று, ஒருவன் விடுமுறையிலே போய் அந்த மலையையும் மலை காட்சிகளையும் மயிலையும் பார்த்து ரசனையோடு பார்த்து அனுபவிக்கிறது ஒன்று. அது எல்லோருக்கும் உள்ள ஒரு ரசனை முகம். இன்னொன்று, வேளாண் துறையிலே உற்பத்தியில் ஈடுபடுகிற மக்களுக்கு அந்த ரசனை எல்லாம் தெரியல. அவர்களுக்கு அந்த வாழ்வியல் நோக்கம் தான் முக்கியம். அவர்கள் பயிர் செய்யக்கூடிய அந்த உழைப்பில் ஈடுபடக்கூடிய வளரக்கூடிய அந்த பயிர்களுடைய தானியங்களை எல்லாம் அந்த மயில்கள் வந்து கொத்துகிறது என்பது வாழ்வியலோடு தொடர்புடையது. அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஏராளமான மயில்கள் வந்து அந்த கதிர்களை எல்லாம் கொத்தி விட்டால் அந்த ஆண்டுக்கான உணவே அதில் தானே அடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு பெரியவர் சொல்றாங்க, அந்த மயிலினுடைய அப்பன் அம்மா அவங்க பாட்டி பாட்டன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் கெட்ட கெட்ட வார்த்தைகளை எழுத முடியாத சொற்களில் போட்டு திட்டுன்னு திட்டுறார். அந்த கிராமிய மக்களுடைய இயல்புகளை நம்ம திருக்குறள் முனுசாமி தான் சொல்லுவாரு. மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவன். அந்த மாடு போய் வயல்ல போய் வாய வைக்கிறது. அப்ப சொல்ற, ஏண்டி வீட்டுல போனா அவளோட தொல்லை, இங்க வந்தா உன்னோட தொல்லை, இருங்கடி உள்ள 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு பேசுவானாம். அந்த மாதிரி அவர்கள் வந்து அகிரை பொருளா உயிர்நிலை பொருளா எல்லாம் தெரியாம எல்லாவற்றோடும் அவர்கள் உரையாடுவார்கள். ஏன்னா அவன் வாழ்வியல் அது. ஒன்று, உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய மக்கள் அவர்கள் இயற்கையோடு கொண்டுள்ள உறவு. இன்னொன்று, வெளியிலே இருந்து ரசனையோடு இயற்கையோடு அவன் கொள்ளுகின்ற ஒரு உறவு. இந்த 2மே முக்கியமானதுதான். ஆனா 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் உற்பத்தியிலே ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு சுற்றுப்புற சூழல் தெரியாது. இந்த குண்டு வச்சு இந்த மலையை தவிர்த்துருவேன், இந்த மலை இருக்கிறதுனால தான் நீ தங்கி இருக்கிற அப்படின்னு அவர்கள் பெரியவருக்கு கோபம் வருது. ஏன்? அந்த உற்பத்தியில் ஈடுபடுறதுனால அவருக்கு அந்த நேரத்துல தொல்லை கொடுக்கிற மயில் விரோதமானது. இவருக்குதான் அது வந்து தேசிய பறவை, முருகனுடைய வாகனம், கண்ணனுடைய முடியிலே அலங்கரிக்கக்கூடிய ஒரு தோகையை கொண்டிருக்கக்கூடியது. இதை போய் நாம் சாப்பிடலாமா? இதை போய் உண்ணலாமா? இந்த முட்டையை போய் நாம் சாப்பிடலாமா நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு ஈடுபடுகிற மக்களுக்கு தேசமும் தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா தேசம் எந்த காலத்திலும் ஏழை மக்கள் கிட்ட, அடித்தட்டு மக்கள் கிட்ட போய் சேரல. தேசமும் விடுதலையும் சுதந்திரமும் இன்னும் மக்களுடைய கதவுகளை போய் தட்டுறத அவங்க புரிஞ்சுக்கிற நிலையில நம்ம வைக்கல. அதனால அவங்களுக்கு தேசத்தை பத்தியும் தெரியல, தேசிய பறவைன்றதுன்னு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா ஒரு அருமையான ஒரு தர்க்கம் பாருங்க. அந்த வேட்டைக்காரன் ஒரு அருமையான தர்க்கத்தை வைக்கிறான். ஏன்னா மயில் முருகனுடைய வாகனம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியே, அவருடைய கொடியில என்ன இருக்குது? கேவல் தானே இருக்குது. அதே எப்படி தின்ற? என்ன அருமையான வாதம் பாருங்க. அப்ப அவன் பதில் சொல்ல முடியல. அப்போ வாழ்வியல் நடைமுறை என்பது வேறு, ரசனையோடு இந்த உலகத்தை இயற்கையை பார்ப்பது என்பது வேறு. இந்த 2க்கும் உள்ள முரண்பாட்டை அழகாக கிராமிய மொழியில கிராமத்தையும் மலையையும் மக்களையும் அவருடைய வாழ்வையும் மிக அருமையாக இந்த கதையில கீரா வடித்திருக்கிறார். 8வது படிக்கும் போது எங்க தமிழாசிரியர் ஒரு கட்டுரை போட்டி வச்சார். என்ன கட்டுரைனா, யாரும் புத்தகத்திலிருந்து பார்த்து கட்டுரை எழுதக்கூடாது, அவனவனே சொந்தமா தன்னுடைய சொந்த கற்பனையில எழுதணும். நான் கண்ட இயற்கை காட்சி அப்படின்னு எழுதுகிறார். நான் அப்ப எங்க பாட்டி வீட்டுல இருந்து, கிராமத்துல இருந்து அரூர் நகரத்துக்கு நடந்து வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு காட்டை தாண்டி தான் நாங்க வரணும். அந்த காட்டுல இயற்கையா நாங்க நடந்து வரும்போது மயில்கள் அப்படியே தோகையை அப்படியே அசைத்து கொண்டு நடந்து போகும் மயில்கள். சில சமயத்துல அப்படியே இந்த மேகம் மழை மேகம் திரண்டால் மயில் அப்படியே தோகை விரித்து ஆடும். இதையெல்லாம் பார்த்து ரசிச்சு நான் சொந்தமா ஒரு கட்டுரை எழுதினேன். எப்படி இந்த கதை சொல்லி, அன்பு சகோதரி கதை சொல்லி தன்னுடைய சொந்த அனுபவத்தோடு இந்த கதையை பொருத்தி அதற்கு ஒரு அழகை கொடுத்தாரோ, அதுபோல நான் இந்த கதையை படிக்கிற பொழுது நான் எழுதின அந்த கட்டுரை, அது மலை இல்லை, அதுக்கு சமவெளியில் உள்ள காடு, இருந்தாலும் அது மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்த ஒரு வனப்பகுதி. அந்த வனப்பகுதியின் இயற்கை அழகையும் அதில் உள்ள சிறு சிறு குளங்களையும்
அதுல உள்ள ஓலைகளையும் அதில் உள்ள மயில்களையும் பார்த்து ரசித்து நாட்கள்ல இயற்கை காட்சின்னு எழுதினேன். அப்படி ஒரு இலக்கியம் என்பது அந்த இலக்கியம் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு உறவு ஏற்படுத்துகிறது, ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது, ஒரு சந்தோஷத்தை கொண்டாட வைக்கிறது, ஒரு சங்கடத்தை உணர வைக்கிறது, ஒரு வருத்தத்தை புரிய வைக்கிறது. அவர்களோடு சேர்ந்து நாம் அந்த சமயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கதையை படிக்கிற பொழுது அந்த கரிசல் காட்டுல, அந்த மலைச்சாரலிலே, அந்த இறைப்பு நிலப்பகுதிகளிலே, புஞ்சை பகுதிகளிலே நாம் வாழ்ந்த அனுபவத்தை இந்த கதையை படிப்பதன் மூலம் பெறுகிறோம். ரொம்ப அழகா கதையை சொன்னீங்க சகோதரி. உங்களுடைய மொழி அருமையான தமிழை இவ்வளவு அழகா உச்சரிக்கிறீங்க. உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கெல்லாம் காரணமான களமமைத்துக் கொடுத்த நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற அமைப்பாளர்கள், நம்முடைய அன்புக்குரிய பொதுச் செயலாளர், நம்முடைய நெறியாளர் ஐயா கருமுருகன். குடும்பமே தமிழ் பணி செய்கிறது. அவருக்கும் அவரோடு சேர்ந்து ஒத்துழைப்பு எழுதுகிற அன்பர்களுக்கும், உலகம் பூராவும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த விடுமுறைங்கிற கதையை சொன்ன பி. ரகீபா ரொம்ப உடல் மொழியோடு குரலில் ஏற்றத்தாழ்வு ஏற்ற இறக்கம் வைத்து அழகாக சொல்லி இருக்கிறார். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இது, இந்த கதையை விட அவரு ஒப்பிட்டு சொன்னது நிறைய எனக்கு மனசுல பதிஞ்சிச்சு. கதை கூட அவ்வளவு தூரம் மனசுல பதியல, ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப அருமை. அதுலயும் குறிப்பா ராமரு, கரங்கள், வில்லு இதை வச்சு சொன்னது மறக்க முடியாத ஒரு ஒப்பீடு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர் அந்த கதையோட மலரும் நினைவுகளாக சொன்னாரு. அவருக்கு அந்த பி. ரகீபா அவர்களுக்கு முதல்ல பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல இந்த மைப்பாறை அப்படிங்கிறதே மயில் பாறை தான், மயில்கள் வசித்த ஒரு பாறை. அதை வச்சுதான் கீரா அவர்கள் இந்த கதையே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். மலைகளுக்கு இடையில இந்த புற்கள்லாம் கைகள் மாதிரி நீட்டிக்கிட்டு, விரல் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒப்பீடோட கீரா அவர்கள் சொல்றாரு. அந்த புல்லை கிள்ளி மோந்து பார்த்தா ரொம்ப நல்ல மணக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒப்பீடு. இதெல்லாம் இந்த முட்டையை சாப்பிடுறதுன்னு வந்துச்சு, அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சாட்டை அடி மாதிரி. பொதுவா கோழி முட்டைனாலும் சரி, மயில் முட்டைனாலும் சரி, முட்டைகளை சாப்பிடுவது அந்த இனப்பெருக்கத்தை தடுத்து அழிப்பது மாதிரி. அது யாருமே உணர்றது கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்லுதேன், யாருமே உணர்றது கிடையாது. அது நம்ம சத்துன்னு சாப்பிடுறதும். ஆக அடுத்து, குன்றின் மேல் மயில்கள் போய் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன அப்படிங்கும்போது, அந்த குன்றில் தான் முருகன் இருக்கிறான், அவனுடைய வாகனங்களை காப்பாற்றி கொள்ளுகிறான் அப்படிங்கிற மாதிரி புலப்படுகிறது, விளங்கிச்சு. மயில் சோளக்கருதை சாப்பிடாம நம்ம அதை தடுத்து இது பண்ணுதோம். ஆனா அந்த மயிலையே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனிதர்கள் எல்லாத்துலயுமே, அது மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையுமே விட்டு வைக்கிறது இல்லை. இப்போ உதாரணம் சொல்லுவோமே, பூமிக்கடியில தங்களுக்கு உணவாக வைத்திருக்கிற நிலக்கடை இலையிலையும் நம்ம விட்டு வச்சிருக்கோமா, அதையும் தோண்டி எடுத்து சாப்பிட்றதான் செய்தோம். ஆக நமக்கு எல்லாம் உணவாக ஆக்கி கொள்கிறோம், அவற்றிற்கு உள்ள உணவை நாம் தடுத்து நிறுத்துகிறோம். இதுதான் இயற்கை. இதுல மலைகளை இன்னைக்கு வெடி போட்டு தகர்க்கத்தான் செய்தாங்க தன்னுடைய ஆதாயத்துக்காக. இதுல தேசிய பறவை மயில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நினைவுக்கு வந்துச்சு. ஹிந்தி இந்தியாவில் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா, நிறைய மக்கள்
கிந்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. இப்பதான் அறிஞர் அண்ணா வந்து சொல்றாப்புல, நம்ம இந்தியா காக்கைகள் இந்தியாவில் நிறைய இருக்கு. காக்கையை தேசிய பறவைன்னு வச்சிருக்கோமா? கிடையாது. மயிலத்தான் தேசிய பறவை வச்சிருக்கோம். குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அது அழகு. அது மாதிரி தமிழ் மொழி வந்து இலக்கண இலக்கியம் வளம் உள்ளது. மற்ற சமஸ்கிருதமோ ஹிந்தி எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆக அறிஞர் அண்ணா அதை ஒப்பிட்டு சொல்லுவார். நிறைய எண்ணிக்கை இருந்ததுனால காக்கா வந்து தேசிய பறவை வைக்கல, குறைய எண்ணிக்கை உள்ள மயிலத்தான் தேசிய பறவையை வச்சிருக்கோம் அப்படின்னு அழகான ஒப்பீடு இந்த எடுத்துக்காட்டுடன் சொல்லி விளக்குவார். அவர் வந்து அறிஞர்னா அது உண்மைதான். ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு பேசுவார். இதுல இந்த கதை முழுவதும் ஒன்றே ஒன்று சொல்லுகிறது, உணவு உணர்வு, இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள போராட்டத்தை இந்த கதை விளக்குகிறது என்று கூறி மீண்டும் திருமதி பி. ரகிபா அவர்களை, அதாவது பொதுவாக எல்லாரும் நான் முன்னாடியே சொன்னத, ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கதை சொல்றதுல எக்ஸ்பர்ட். அவங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆக திருமதி பி. ரகிபா அவர்களை மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நவநீத கிருஷ்ணன் தோழர், சாத்தூர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன அருமையாக சொன்னாங்க. உண்மையிலேயும் இலக்கியம் மட்டும் இல்லாம கலையும் சேர்ந்த ஒரு அபிநயத்தோட அந்த கதைகள் சொல்ற இந்த பாங்கு மிகவும் போற்றுதலுக்குரியது. இந்த கதையை பொறுத்தளவுல கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா, கிராமங்கள்ல முந்தி வந்து நிலங்கள் இருந்தா எல்லா நிலங்கள்லயும் விவசாயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் இருக்குன்னா 1000 ஏக்கர் நடக்கும்போது இந்த மயில்களுக்கு அங்கங்க மரங்களை தங்கி அங்கங்க கிடைக்கிறதுக்கு அது விவசாயிகளுக்கு பாதிப்படாது. ஒவ்வொரு நிலங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது அதுக்கு யாருக்கும் பாதிப்படாது, அது கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம விடுதலையான பிறகு நம்ம 5ஆண்டு திட்டங்கள் வந்த பிறகு பசுமை புரட்சி திட்டம் அந்த மாதிரி வரும்போது ஏராளமான வெளிநாட்டுல இருந்திருக்கக்கூடிய அந்த வெடிமருந்துகள் பொருட்கள் பூரா உரமாக மாறுதல் செய்யப்பட்டு இங்க வந்து பூமியில போட்டு விளைச்சல் அதிகமா வந்த உடனே அது ஓரளவுக்கு உணவு பஞ்சம் தீர்த்தனாலும் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா விளைச்சல் வந்து அதிகமா வந்த பக்கம். அப்ப அரசாங்கமும் அந்த ஒரு 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 நடுத்தர விவசாயிகள் இன்னொரு விவசாயிகள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த விவசாய நிலங்கள் வந்து அந்த பரப்பளவு குறைஞ்சிட்டே வரும்போது கொஞ்சம் தரிசுகள் உறைஞ்சுது. வேலை செடியா போட்டு செஞ்சு வச்சு காரணம் என்னன்னா கட்டுப்படி ஆகாத நிலங்கள். அந்த காலகட்டம் அது 80ங்கும் போது கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் தான். அப்படிங்கும்போது இந்த பறவைகளுக்கு இந்த விலங்குகளுக்கு வந்து வாழிடம் சுருங்கி அது எங்க விவசாயம் பண்ணுக்கோ அந்த இடத்துல வரும்போது இப்போ வரும்போது அவங்களுக்கு விவசாயிகளுக்கு உண்மை முதல்ல இருக்கும்போது விவசாயிகளுக்கு அது வந்து இடைஞ்சலா தெரியல. 1000 ஏக்கர் வந்து இருக்கும்போது ஆளாளுக்கு அங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பறவைகள் வந்து அந்த தானியங்களை திங்கும்போது விவசாயம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப வந்து விவசாயம் எல்லைகள் குறுகி விவசாயம் செலவு அதிகமாகி வரும்போது அவங்களுக்கு நேரடியா பாதிக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த தேசிய பறவையாருன்னா எந்த பறவையா இருந்தானே அவங்களுக்கு வந்து அடிமையில கையில் வைக்கும்போது எப்படிங்கும்போது இது வந்து இந்த 70ல இருந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த பறவைகளை பார்க்க விரட்டுறது செய்யறது இப்ப சமீபத்தோட இப்ப எங்க ஊர்ல கூட இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. புறாமே இந்த வேட்டு போடுறது செய்யறது பறவைகளை போட்டு செஞ்சிருச்சுல. காரணம் என்னன்னா அந்த உற்பத்திக்கும் அந்த விளைச்சலுக்குரிய இடைவெளியை குறைக்கிறதுக்கு இந்த திட்டங்கள்னால இது உண்மையிலே அந்த 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 உளவியல் சார்ந்த கதை வந்து அந்த கீரா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா அந்த இயற்கை ரசிக்கிறது. அதே மாதிரி இந்த அக்கு மாதிரி இந்த முக்கோண கிணறு பக்கத்துலயே அது தோழர் சமமான மைப்பாறைங்கிற இங்க ஊரே இருக்கு. மைப்பாறை, சிப்பிப்பாறை, குகன்பாறை 3ம் அக்கன்னா மாதிரி 3 புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். சாத்தூருக்கு கோயில்பட்டு வந்து திருவேங்கடம் போற வகையில அந்த ஊர் இருக்கு. 3 ஊரும் அந்த அநேகமா அந்த ஊரா தான் இருக்கலாம். மைப்பாறைங்கிற ஊரே இருக்கத்தான் செய்யுது. அந்த அந்த வகையில மிக அருமையான கதை. நம்ம கதையை சொல்லி தோழர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. உண்மையிலே அந்த அவர் சொன்ன மாதிரி உடல் மொழி கை காலில் உண்மையிலே ஏற்கனவே ராஜபாளையத்துல ஒரு அம்மா விஜயலட்சுமி அம்மா டீச்சர் நின்றுட்டே சொன்ன மாதிரி உண்மையிலே ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி. நன்றி தோழமையே. சாத்தூர் சிங்கக்குட்டி கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொல்லிய தோழியர் பி. ரகிபா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது ஒரு ஆறு ஓடி வரும்போது தடுப்பணையும் அணையும் இல்லாட்டா வந்து எந்த விதமான
இடைஞ்சல் இல்லாம அது பாடு சலச்சலன்னு அதோ ரீங்காரமிட்டு அதனுடைய இசையே அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த கதைய வந்து அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டு வந்தாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சிவசுப்பிரமணியன் சொன்னது போல, அவர் அந்த கதைய சொல்றத விட அவருடைய ஒப்புமையோட சொன்னாங்க பார்த்தீங்களா? அது வந்து நான் இதுவரைக்கும் இந்த அர்த்தத்துல நான் கதைய கேட்டதில்ல. அதாவது ராமருக்கு வந்து ஒரு கை வந்து நல்லது செய்யணும்னா, வலது கை முன்னாடி வரணும், பின்னாடி போகணும்னு சொல்ற மாரி வச்சுட்டு, அந்த ஒரு ஏதோ வேண்டாத செயல் செய்யும்போது, இடது கை முன்னாடியும், வலது கை பின்னாடி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ற மாரி சொன்னது நானு அ எத்தனையோ பேரு பேச்சுகள் கேட்டிருந்தா கூட, இந்த அர்த்தத்த இவ்வளவு குறிப்பா சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப அருமையான உண்மையாக சொன்னாங்க. இன்னொன்னு என்ன, அதாவது இந்த மயில பொறுத்தமட்டிலும் நம்ம நெறியாளர் வந்து மயில் வாகனன் அதான் வந்து அவருடைய அ வாகனத்த வந்து இப்படி கவட்டப்புல்ல வச்சு அடிக்க வர்றாங்களேன்னு சொல்ல கொஞ்சம் கோவிச்சுக்கிடக்கூடாது. என்ன, இருந்தா கூட அந்த பயிர்களை நாசம் செய்யக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியதுனால அத செஞ்சாங்க. அதே மாரி இந்த கதையில வரக்கூடிய அந்த கதையாசிரியர் வந்து அந்த போனா கூட முதல்ல வந்து வாகனம் அப்படி பண்றீங்களே, இப்படி பண்றீங்கன்னு சொன்னா கூட, அந்த பயிரை வந்து அவரும் ஒரு சம்சாரி என்ற நிலையில வந்து, அவருமே அந்த கவட்டப்புல்ல வச்சு லைட்டா மென்மையாக அத பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிடுறாங்க. இதத்தான் வந்து இந்த விவசாயம் ஐயா நவநீத ஐயா சொன்ன மாரி, விவசாயம் வந்து அந்த காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. மழை நல்லா பெஞ்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் போல அந்த பயிர்களோ, ப ப பட்சிகள் சாப்பிட்டத பத்தி ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இருக்காது. இப்ப வந்து விவசாயம் குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போனதுனால அத வந்து நம்ம விரட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைதான். அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி இந்த கூம்பாறை, மைப்பாறை, சிவிப்பாறைன்னு 3 மலைகள் சொன்னாங்க. இதே மாரி முக்கூட்டு மலை அப்படின்னே ஒரு ஊர் இருக்கு. அந்த முக்கூட்டு மலைங்கிற ஊரு, இந்த ஊர சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை தான். அப்படியும் இந்த ஊர் பக்கத்துல இருக்கு. ஆனா, இந்த மலைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அம்மா சொன்னாங்கல்ல, ரகீபா சொல்லும்போது சொன்னாங்க, அவருடைய நாகேஷ் ஒரு படத்துல சொல்லுவான், "மனுஷன் வியாதி வர்றது கூட கொடுத்து வச்சிருக்கணும்யா" அப்படின்ன மாரி, விடுமுறைய அனுபவிக்கிறதுக்கும் ஒரு குடுப்பன வேணும். என்ன நமக்கெல்லாம் வந்து நம்ம எங்க இந்த கரிசக்காட்டுலயும், இந்த கந்தக பூமியில தான் போயிட்டு உட்கார்ந்துட்டு வந்துகிட்டு இருப்போம். ஆனா பாருங்க மூணாறு, வால்பாறை இப்படி சொந்தங்கள் இருந்து அந்த அனுபவத்த வந்து அவங்க விடுமுறைய வந்து எவ்வளவு அருமையா கழித்துட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த யோகம் யாருக்குங்க கிடைக்கும்? அந்த யோகத்தோட இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு இதையும் குடுத்து அவர்களுக்கு வாய்ப்ப குடுத்து நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நம்ம நன்றிகள சொல்லியே ஆகணும். ஆரம் அவர்களுக்கு சொல்லணும். ரவீந்திர பாரதி ஐயா பின்னூட்டம் வழங்கக்கூடிய ரொம்ப அருமையான பின்னூட்டம் வழங்குறாங்க. சிவசுப்ரமணியன் ஐயாவும் அந்த இத உன்னிப்பா கவனிச்சு இது பண்றாங்க. நம்ம நெறியாளுகை முருகன் அவருடைய பேச்ச வந்து நம்ம கடைசி வரை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி சொல்லக்கூடியது. நன்றி. ரஹீபா தோழியர் அவர்களுக்கு நன்றியும், பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றி நன்றி, தோழமையே. நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக மேரி தோழர். வணக்கம். ஒரு சின்ன கருத்து சொல்லட்டுமா? நான் ஒரே ஒரு வார்த்தை. மேரி தோழர் ஒரு நிமிஷம் இருங்க தோழர். ஓகே. ரவீந்திர பாரதியா சொல்லுங்க. அதாவது அந்த வாசனை புல்லு பத்தி சொன்னாருல்ல கதையில, அந்த வாசனை புல்லு வந்து சங்க இலக்கியத்துல நரந்தமுல்லுன்னு ஒரு புல்லு வரும். நரந்தம் நாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதாவது கவரி மான்கள் அந்த நரந்த புல்ல சாப்பிடுமா, அது ரொம்ப வாசனையா இருக்குமா. அந்த மாதிரி இந்த மலைப்பாறையில வளர்ந்த அந்த புல்லினுடைய வாசனைய கிள்ளி பார்த்து 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 ரசிச்சு இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதை பகிர்ந்ததுக்காக சொன்னேன். நன்றி நன்றி. சாப்பிட்டுட்டே கருத்துரை சொன்ன கவிஞருக்கு வாழ்த்துக்கள். கருமுருகன் தோழர் என்ன கூப்பிடுங்க. மேரி தோழர், எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம். மேரி தோழர் பேசுங்க. வணக்கம், வணக்கம். தோழி ரஹீபா அவர்கள் மிக அருமையான ஒரு கதை சொன்னார்கள். அந்த உடல் மொழியாகட்டும், அந்த கதை சொன்ன விதமாகட்டும் மிக சிறப்பு. அதோட அவருடைய வாழ்க்கை அனுபவம் சேர்த்து ஒரு ஒப்பீடு மிக அருமை. நம்முடைய பழைய ஞாபகம் வருதே பாடல் மாதிரி நம்முடைய இந்த பள்ளி பருவ ஞாபகம் எல்லாம் நமக்கு அழகா வந்துச்சு. எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அந்த நினைவுகளை கொண்டு வர மாதிரி கதையை கொண்டு போனாங்க. அந்த பள்ளி பருவத்துல வந்து இந்த மயில் தொகைய புக்குக்குள்ள வைக்கிறது, மயில் தொகை குட்டி போடுதான்னு பாக்குறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பள்ளி பருவத்துல. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீப்பெட்டியில வந்து வெல்வெட்டு பூச்சி சேகரிக்கிறது, இதெல்லாம் அந்த குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்த இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு கதை சொல்லி மிக சிறப்பு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி தோழி. நன்றி, நன்றி தோழர். வேற யாராவது இருக்கீங்களா? புதுசா தோழர் கண்ணதாசன் ஒரு தோழர் இணைஞ்சிருக்கீங்க.
ஏன்னா இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எதுவும் கருத்து சொல்றாங்களா? தோழர் என்னோட பேச்சு கேக்குதா? யாரு? நான் நித்யா. நித்யா நித்யா தோழர் சொல்லுங்க. தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ரஹீபா அவங்க வந்து நல்ல கதை சொல்லி இன்னைக்குதான் அவங்களோட கன்னி பேச்சு. அவங்க வந்து ஒரு 1, 2 நூல் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க நம்ம கூட்டத்துல. இதுதான் அவங்க கதை சொல்றதுல முதல் கதை சொல்லல் நிகழ்வு. அவங்க முதலா கதை சொன்ன மாதிரியா இருந்தது. அவ்வளோ அழகா இருந்தது. இன்னொன்னு சொல்லப் போனா அவங்க சிறந்த செயல்பாட்டாளர். நம்ம அமைப்புக்கு, ராஜபாளைய கிளைக்கு குடும்பத்தோட ஒரு வேலை குடுத்துட்டோம்னா, அத குடும்பத்தோட செய்து முடிக்கிற அன்பு தோழி. அம் அ விடுமுறை அப்படின்ற அவங்க அந்த தலைப்பு எடுத்ததுக்கே என்ன காரணம்னா, அவங்களுக்கு விடுமுறையே கிடையாது. அவங்களோட அழகு நிலையம் வந்து சண்டேவும் ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகள்ல அதிகமானவங்க வருவாங்க. என்னோட ஆசிரியர் அழகு கலைக்கு என்னோட ஆசிரியை அவங்கதான். நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். அதனாலேயே அவங்க வந்து விடுமுறைன்றத அவ்வளோ ரசிச்சு எடுத்தாங்க. வாழ்வியலோட சேர்ந்து ஒரு கதைக்குள்ள ஒரு 15 கதை சொல்லியிருப்பாங்க. உள்ள ஒரு முட்டைக்கு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு கோழிக்கு அந்த கோழி கூடுக்கு ஒரு கதை, மயிலுக்கு ஒரு கதை. மயிலோட முட்டைய ஒருத்தர் சாப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே இவங்க பதறி அந்த பாவனை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆஹ் ஆஹ் சில கருத்து சொன்னாங்க. நான் கடவுள் பேரு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு வியப்பா இருந்தது. அந்த சேவல் நீங்க சேவலையும் சாப்பிடுறீங்கல்ல அப்படின்னு கீரா ஐயா எழுதினது வியப்பா இருந்தது. அவங்க ஒரு பாடலையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. நான் அடிக்கடி பயன்படுத்துற பாடலை குறிப்பிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொல்லிருவேனான்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளவோ சிறப்பா அவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க. ராஜபாளைய கிளைக்கு எத்தனையோ பெருமையை சேர்த்துட்டு இருக்காங்க. ரஹீபா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி நன்றி நித்யா. ரொம்ப நன்றி. அருமை. அதாவது உங்கள்கிட்ட தான் நான் ரொம்ப எப்படி இந்த இதை சொல்ல போறேன்னு நான் ரொம்ப சொல்லிட்டே இருந்தேன். உங்களுடைய அதாவது என்னதுன்னா ஊட்டம், அதாவது தூண்டுதலும் எனக்கு வந்து நான் இப்படி நல்லா பேசுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. ஏன்னா நித்யா ரொம்ப என்னை வந்து நல்லா பேசுறீங்க ரகிபா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. ரொம்ப நன்றி நித்யா உங்களுக்கு. இந்த இதுல வந்து இந்த பெருமைகள் கிடைத்ததுல உங்களுக்கும் அதிக பங்களிப்பு இருக்கு. இல்ல நான் ஒண்ணுதான் நன்றி சொன்னேன். நித்யா. நீங்க மூணார கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு நான் எப்படி பயணப்பட்டேன் அத நான் என் குழந்தைங்களுக்கு காமிக்கணும். நம்மளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லி ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அதுதான் சிவசுப்பிரமணியன் தோழர் சொன்னாரு. பெண்கள் ஏன் ரொம்ப அழகா நம்ம பொய்ய கூட ரொம்ப அழகா குழந்தைகிட்ட சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப அழகா என்ன வேணா சொல்லுவோம். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி ஒரு பழக்கம் இருக்கும் நம்மளுக்கு. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த மலைய தகர்த்துறது, அந்த பறவைய அடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் செஞ்சது. அது என்ன ஷேப்ல இருந்தது? அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கண் முன்ன கொண்டு வர்றதுக்காக நீங்க மெனக்கெட்டு, அத உருவகப்படுத்தி நீங்க கதை சொல்றப்பயே அ அ என்னோட சகோதரின்றதுக்காக பெருமைக்காக சொல்லல. நீங்க அந்த மனநிலையிலே சொன்னீங்க. அதனால தான் எங்களுக்கு அந்த வடிவம் தெரிஞ்சது. மேல ரொம்ப நன்றி பார்த்துட்டு, நன்றி. கையசைச்சுட்டு அப்படி நீங்க அத நீங்க உங்களுக்குள்ள உருவகப்படுத்தி சொன்னதுனால தான், எங்களுக்கு அதோட நாங்களும் சேர்ந்து பயணப்பட்டோம். அப்படி ஒரு சிறந்த கதை சொல்லி எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி நன்றி நித்யா. நன்றி, நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் அச்சா. வணக்கம். இன்னைக்கு கதை சொல்லி வந்து ரொம்ப அருமையா சொல்லி அவங்களோட அனுபவத்தையும் சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் அது சம்பந்தமான தன்னுடைய அனுபவங்களையும் சொல்லி இந்த கதையை நகர்த்தி கொண்டு வந்தது. ஒரு சின்ன கதை தான், ஆனாலும் மிக அருமையாக சொல்லி முடிச்சிருக்காங்க. கீரா வந்து 2 உலகங்களை காட்டுறாரு. விடுமுறைக்கே செல்லாத குழந்தைகளுடைய வாழ்வு எப்படி இருக்குது, விடுமுறைக்காண்டி சென்று இயற்கையை ரசிக்கக்கூடிய குன்றுகளை, மயில்களை ரசிக்கக்கூடிய ஒருத்தனுடைய பார்வையும் 2யும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி கொண்டு வர்றாரு. அந்த சில இடங்கள்ல இன்னைக்கு கல்வியில வந்து முருகேசன் குழு, நீதியரசர் முருகேசன் குழுவும் இன்னொரு குழு, அது என்னன்னு பேர் எனக்கு சரியா இல்ல, அதுதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொடுக்க வேண்டும் சொன்ன இதுல இந்த ரீசன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கீரா என்ன சொன்னாரோ, விறகு பெருக்க போகணும்,
பள்ளிக்கூட பிள்ளைங்கள் வந்து லீவில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தவனே விறகு பெருக்க போகணும், சாணத்தை எடுத்து உரமாக்கணும், தொழுல உள்ள குப்பைகள் எல்லாம் கொண்டு போய் போடணும், கோமியத்தை அள்ளி குப்பையில போடணும், மாடுகளை சிறு மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், கம்மாயில போய் குளிப்பாட்டணும். இப்படி வரிசையா சொல்லும் போதுதான் நம்ம இந்தியாவில வந்து 54% குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து எவ்வளவு நம்ம உயர்கல்வின்னா ஒரு நீட்டுன்னு வச்சுக்கிறோமே, நீட்ல எவ்வளவு வாராங்கன்னா 0.1%. 54% குழந்தைகள் நீட்டில் எவ்வளவு வராங்கன்னா 0.1%. சரி, இந்த நீட்டு மட்டுமா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீட் இல்லாம +2 மார்க் அடிப்படையில போனப்ப எவ்வளவு போனாங்கன்னா 0.7%. அப்ப எங்க இருக்கு பிரச்சனை அப்படின்றதான் இந்த குழு ஆய்வு செஞ்சது. அந்த குழுவினுடைய அறிக்கையில் அரசு பள்ளி மாணவர்களுடைய தந்தை பெரும்பாலும் கூலி, 85% பேர் கூலி, 54% பேர் தாய் வந்து கூலியா இருக்காங்க. ஆவரேஜ் இன்கம் அரசு பள்ளியில 4,000 ரூபாய். அதே இது மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளியில எடுத்தோம்னா 40,000 ரூபாய் ஒரு பெர் மந்த்துக்கு. அப்ப இதெல்லாம் சொல்லிவிட்டு இடஒதுக்கீடு எப்பயுமே வந்து சமூக கல்வியில் பின்தங்கிய நபர்களுக்கு வழங்கப்படுவதாக இருந்தது. ஆனால் இப்போது பொருளாதாரமும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இது ஒரு தனி வர்க்கம். அரசு பள்ளி மாணவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களில் ஏழைகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களில் 37% பேர். இதுல நீங்க இப்ப அரசு பள்ளியில் உள்ள மாணவர்களை எடுத்து பார்த்தோம்னா 37% பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், 37% பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இப்படி பல விதமா பிரிச்சு சமூக கல்வி பொருளாதார இடஒதுக்கீடு தான் 7.5% கொடுத்தாங்க. அதில் வரக்கூடிய அத்தனையும் கீரா அப்பயே சொல்லியிருக்காரு. ஒரு 2 உலகத்தை காட்டிவிட்டு, ஒரு உலகம் வந்து விடுமுறைக்காண்டி இயற்கையை சந்திக்க போறதும், இன்னொரு உலகம் அந்த இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை ரசிப்பதற்கு மனசு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார வாழ்வையே சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவங்க மாமனார்ட்ட கேட்கும் போதே ஒரு சலிப்போட சொல்லுவார், முன்னாடி 2-3 இருந்தது, இப்ப பெரிய கூட்டம் ஆயிடுச்சுன்னு. அந்த பையன், அந்த வேட்டைக்காரன் கீரை அவனுடைய லேசுப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க வந்து ராமரைத்தான் தோல்ல வில்லு போட்டு பார்த்துக்கலாம், ஆனா அந்த கவட்ட புல்ல போட்டுக்கிட்டு இவனும் வேட்டைக்காரனும் ஒரு ராமரை போல இருந்தான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த இது நம்ம மயில் முட்டையை சாப்பிடுறாங்கம்மா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு சின்ன சின்ன பல சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா சின்ன சின்ன முட்டைகள் இருக்கும், அது காடை முட்டை. அதையும் வந்து எல்லா வியாபார தலங்கள்லயும் சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த முட்டை. அதை என்ன செய்வாங்கன்னு தெரியல, அது எப்படி டேஸ்ட் இருக்கும்னு தெரியல. நம்ம எல்லாம் சாப்பிட்டது வாத்து முட்டை சாப்பிடுவாங்க, கோழி முட்டையை விட வாத்து முட்டைன்றது. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சொல்லி போறது, மயிலையே சாப்பிடலான்னு அவன் சொன்னது. இப்ப பல்வேறு இடங்கள்ல நம்ம எங்க பகுதிகள்ல மயிர்பாறை இந்த பகுதிகள்ல திடீர்னு மயில்கள் அதிகமா இறந்து கிடக்கும். அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து விஷம் வச்சுட்டாங்கன்னு. ஏன்னா மயில் குத்திரும், விதை இருக்கும் போதே உள்ள மண்ணை குத்தி எடுத்துரும்பாங்க. விதைச்சப்பையும் இந்த இதுல வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. மிளகா பழத்தை எப்படி சாப்பிடுது, கம்மங்கருது எப்படி சாப்பிடுறது. நம்ம தோழர் நவீனகிருஷ்ணனா ரேவதி தோழர் தெரியல, அவங்க எப்படி கம்மந்தட்டு உயரமா இருக்குமே எப்படி சாப்பிடணும், அந்த தட்டைய ஒரு காலால அமுக்கி சாப்பிடுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அன்றாட பொருளாதார வாழ்வே ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கும்போது அவங்களுடைய மயிலின் இறக்கையும் ரசிக்க முடியல. அந்த பாத்திரம் ஏனம் கழுவிக்கிட்டு இருந்தது. ஏனம்ன்றது இந்த கரிசல் பகுதியில பாத்திரம் அர்த்தம், மத்த பகுதியில எப்படி இருக்குன்னு தெரியல. ஏனம் கழுவிட்டியா, ஏனம் கழுவிக்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் போய் அந்த தன்னுடைய மாமா மகளுக்கு கொடுக்குறான். அப்ப இவனுக்கு ஆச்சரியம், எந்த பழங்குடியும் வந்து இந்த மயில் ரேகையை வச்சுக்கலையன்றது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் உள்ள வைக்கிறார். நீங்க வந்து சாதாரண விவசாய மக்களுக்கு ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மயிலை நீங்க தேசிய பறவையா வச்சிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் உள்ளே இருக்குது. நீங்க முருகனுடைய வாகனம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுபடி பாத்தீங்கன்னா முருக வழிபாடு அப்படின்றது, முருக ஆட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. முருக ஆட்டம் வந்து ஒரு மரத்துக்கு கீழே, அது என்ன மரம், அது அந்த மரத்துக்கு கீழே ஒரு திணை மாவை சாப்பிட்டு விட்டு அந்த உற்சாக பானத்தை குடித்து விட்டு ஒரு ஆட்டம் போட்டு குறி சொல்றது. அப்படி இருந்த முருக கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சு வர்றப்ப முருகன் இதுல பாத்தீங்கன்னா மயில் இருக்கும், சேவல் இருக்கும், பாம்பு இருக்கும். இதெல்லாம் ஒரு இனக்குழுவை இன்னொரு இனக்குழு
ஜெயிக்கும் போது அந்த இனக்குழுவின் சின்னம் இவர்களுக்கு வந்துவிடும். அப்படி முருகன் மிகப்பெரிய ஒரு பலசாலி, மிகப்பெரிய அந்த போரில் மிகப்பெரிய வல்லவர் முருகன். அப்ப அந்த இதெல்லாம் சேர்ந்து இருப்பதாக நம்மளுடைய முருக ஸ்கந்த இணைப்புன்னு நாவா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். ஸ்கந்தன் யார், முருகன் யார், சுப்பிரமணியமும் முருகனும் எவ்வாறு இணைக்கப்பட்டது அப்படின்றது குறித்தான ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை அது. அதுல நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து எல்லா இலக்கியங்களும் இதையெல்லாம் ஒரு காட்சிப்படுத்தி கீரா இரு உலகம் இருக்கிறது, ஒரு உலகம் விடுமுறையில் இயற்கை காட்சியை கழிப்பதற்கும், இன்னொரு உலகம் அவர்களுடைய பள்ளி நாட்களில் கூட கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய விடுமுறை நாட்களில் இந்த வேலை அதிகமாக இருக்கும். இப்படி 2 உலகம் இருக்குன்ட்டு அதை விரிச்சு காட்டி, இப்படிப்பட்ட இதான் இந்த பூமி. இது ஏதோ கல்கியினுடைய விடுதலை விடுமுறை மலரில் எழுதப்பட்ட கதைன்னு நினைக்கிறேன். இது அந்த இதுல விடுமுறைன்ற போது கீராக்கு என்னவெல்லாம் தோன்றி இருக்கிறது, அவர் எந்த சார்போடு நிற்கிறார் அப்படின்றதான் ஒரு கலை இலக்கியத்துல நம்ம ஒவ்வொரு எழுத்தாளரும் அவரை அறியாமலே ஒரு சார்பு தன்மை அவர்களுக்குள் வந்துவிடும். அவர் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த சார்பு நிலையில் நின்றுதான் இந்த கதையை விரித்திருக்க. மிக அருமையான காட்சி படிவங்களை அப்படியே விரித்து 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 சென்றிருப்பார். மிக அருமையா சொன்னாங்க. ரஷ்யா சொன்னது இன்னும் அந்த கீராவினுடைய காட்சிகளை எல்லாம் இன்னும் தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொன்னது மிக அருமை. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. நன்றி ஐயா. ஐயா நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசலாம். உங்களுக்கு கண்டிப்பா உண்டுமா நேரம் உண்டுமா? உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக உண்டு 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 உண்டு. இப்போ உங்க நேரம், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் மிகவும் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை நல்லா உற்சாகப்படுத்தி எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க. நான் ஒரு 2 இதை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் இந்த கதையில. இந்த கதையோட ஒரு சிறப்பு என்னன்னா, கதாபாத்திரத்திற்கு ஒரு பெயரை கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்ப இந்த கதையை படிக்கும் பொழுது அந்த கதாபாத்திரமாக நாமே மாறி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அட்டப்பாடி அப்படிங்கிற இப்ப நம்மளுக்கு அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மாதம் இல்ல வருடங்களுக்கு முன்னாடி அன்னாசி பழ தோட்டங்களை சாப்பிடுற யானைக்கு அந்த அன்னாசி பழத்துல வெடி வச்சிடுறாங்க. அத ஒரு கருவுற்ற யானை சாப்பிட்டு ஒரு குளத்துல 2-3 நாள் நின்னுதான் இறந்து போகுது. அப்ப எல்லாருமே நம்மளுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்கும் என்ன தெரியுமா, ஒரு ஒரு விலங்கை துன்பப்படுத்தினால் அந்த விலங்கு அவங்களை திருப்பி ஏதாவது பண்ணும் அப்படின்னு. ஆனா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நேரத்துல ஒரு ஜோதிங்கிற பொண்ணும் அவங்களோட 2 குழந்தையும் அந்த தப்பிச்சு அந்த ஒரு யானை கிட்ட போய் நின்றுருக்காங்க. அந்த யானை அவங்ககிட்ட கையெடுத்து அந்த யானையை அவங்க கும்பிட்டு, நாங்க அந்த தண்ணியில மீண்டு வந்திருக்கிறோம், என்னை எதுவுமே செஞ்சிடாத அப்படின்னு சொல்லும்போது, அடுத்து ஆட்கள் வரும் வரை அந்த குழந்தையையும் தாய் அந்த 3 பேரையும் அந்த யானை காப்பாற்றி அவங்களுக்கு பாதுகாப்பா நின்னது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அதை எனக்கு சொல்லல. அதனால அதை திருப்பியும் நான் உங்களிடம் பதிவு பண்றேன் ஐயா. ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்திற்கு மிகவும் மிகவும் நன்றி. நன்றி தோழமையே. பதிவு பின்னூட்டம் ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழமை. மயில் மக்காச்சோளத்தை தின்னரிச்சு கம்பர் தின்னரிச்சு என்று விவசாய பெண்கள் கூறும்போது உயரத்தில் உள்ள கருதை அது எப்படி உண்ண முடியும் என நினைப்பேன். மயில் கம்பந்தட்டையின் அடிப்பகுதியில் அதன் வலிமையான காலை வைத்து மிதிக்கும் போது அந்த தட்டை சாய்ந்து விடும். அந்த சாய்ந்த தட்டையின் மேலே 2 கால்களையும் நகற்றி நகற்றி நடந்து கருதை கை வைத்து விடும் என்று கேள்விப்பட்டு வியந்தேன். குருவி லேசாக இருப்பதால் கருது மேலே நின்று உண்டுவிடும். கதை சொல்லி தோழி மிகவும் விரிவான விளக்கங்களோடு கதை கூறிய விதம் மிகவும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சங்கரநாராயணன் தோழர் சிறப்பு தோழர்னு போட்டிருக்காங்க. நித்யா தோழர் ஆல் த பெஸ்ட் போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர் தொடக்கத்தில் தாங்கள் கூறியது போல பேசுவது என்று மிகவும் பிடிக்கும் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். கிராமத்தின் வாழ்வியலின் அற்புதத்தை
கரிசலையா கீராவின் கதைவழி பேசியது அருமை. நல்ல மெய்ப்பாடோடும் கதை சொல்லிய விதம் சிறப்பு. கோழி அடையை நினைவூட்டியதற்கு நன்றி தோழமையை பாராட்டும் வாழ்த்துக்கள். ரமணி மாடசாமி தோழர் சர்பு ரகீஃபா அப்படின்னு போட்டிருக்காங்க. நூலகர் அகிலன் இன்றைய கதை சொல்லி தோழி கீரா கதையை சிறப்பாக சொன்னார்கள். மகிழ்ச்சி கலை இலக்கிய மன்றத்திற்கு நன்றி நன்றின்னு போட்டிருக்காங்க. கண்ணதாசன் கிராமத்தில் நடக்கும் நிகழ்வுகளை நம் கண்முன்னே நிறுத்திய ரகீஃபா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தோழமைகளே, இன்றைய கதை குறித்து நானும் நிறைய பேச வேண்டும் என்றுதான் நினைத்தேன். காலத்தினுடைய அருமை கருதி ஒரு சில நொடிகளில் நிறைவு செய்து விடுகிறேன். இந்த கதை என்பது, மயில் என்பது ஒரு அடர்ந்த வனப்பகுதியிலோ அல்லது மலைகளில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியில் வசிப்பது இல்லை என அறிவியல் கூறுகிறது. அது ஒரு மலையும் மலை சார்ந்த குறுகிய மலை, அது அதிகமான செடி கொடி ரொம்ப இல்லாத பகுதியில தான் இருக்கும். அப்படின்னா என்ன, தனிச்சு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலைகள்ல தான் இருக்கும். ஆனா விவசாய மண் என்பது அதை சார்ந்தே இருக்கும். இதுல ஒரு செய்திய மறைமுகமா இருக்குது. மனுஷன் விரட்டினா கூட பரவாயில்ல, அது அடிச்சான் பண்ணா அது கூட பரவாயில்ல, ஆனா அது முட்டையை தேடி தேடி திங்கிறான் பாருங்க. அது இருறதே 3 முட்டை 4 முட்டை. எதை திங்கிறன்னு விவஸ்தை வேணாமா? ஒரு மனிதன் இயற்கையை பேணுவது என்பது மரம் செடி கொடிகளை மட்டும் பாதுகாப்பது அல்ல, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். சிறிய சிறிய பறவைகளை எல்லாம் நாம் தொலைத்து விட்டோம். தேசிய பறவை என்று அடையாளம், நல்ல ஒரு வார்த்தை அந்த அடையாளம். தேசிய பறவை அப்படின்னா கிடைக்காத அந்த பறவை, ரொம்ப ரேரோ, ரொம்ப அதிசயமா கிடைக்குமோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறது என்றால், மக்களிடம் விவசாயி விரட்டத்தான் செய்வான், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க சின்னம்மா ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி பக்கத்துல மலைய கோயில்னு ஒரு பகுதி. நாங்களாம் இந்த லீவ் விட்டாச்சுன்னா அங்க போய் எங்க சின்னம்மா வீட்டுல அந்த மயில் விரட்டுறதே ஒரு சுகம். அதை காட்டிலும் குரங்கு விரட்டுறது அதை காட்டிலும் சுகம். இதாவது மயிலாவை திங்கும், குரங்கு என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து மெனக்கட்டு உரி கீழே போட்டுட்டு போயிடும். அது மாதிரி இதெல்லாம் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இயற்கையிலே அது வளரக்கூடிய முட்டைகள், அதனுடைய கறிகளை தின்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அழகின் குறியீடாக பெண்ணை வர்ணிப்பதற்கு கூட ஆண் மயிலை பயன்படுத்துகிறார்கள் என்றால், அதனுடைய ஆண் என்பதையும் மறந்து அழகியலோடு பார்க்கிற ஒரு பறவை இனத்தை தொலைத்து விட்டோம் என்பதுதான் உண்மை. எங்க வீட்டு பகுதியில நிறைய மயில் தெரியும் சின்ன பிள்ளைகளெல்லாம். இப்பெல்லாம் எப்பாவது 1 2 தான் போகுது. ஆகவே இந்த நிலைகளில் நாம் எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டிய, எப்படி பனைமரத்தை நம்மால 100 ரூபா கொடுத்து ஒரு சமயம் பாத்தீங்கன்னா மொத்தமா 50 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டான். பனைமரத்தை பிடிங்கி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டாங்க. இப்ப என்னன்னா, பனைமரத்து விதைய வச்சுட்டு விதைப்பான், புதிய மரங்களை உருவாக்க. புடுங்க சொல்றது நீங்க தான், விதைக்க சொல்றது நீங்க தான், அழிக்க சொல்றது நீங்க தான், வளர்க்க சொல்றது நீங்க தான். இதில் யாரு விழிப்பு அடைய வேண்டும் என்றால், மக்களாகிய நாம் தான் விழிப்படைய வேண்டும். எதை ஒதுக்க வேண்டுமோ அதை ஒதுக்க வேண்டுமே தவிர எல்லாவற்றையும் ஒதுக்கக்கூடாது. குறிப்பாக பறவை இனங்களையும் தாவர இனங்களையும் அழிக்காமல் இருந்தால்தான் இந்த சமூகம் நோயற்ற சமூகமாக இருக்கும். நோயற்ற சமூகமாக இருப்பதற்காகத்தான் இந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் உயரும். ஆகவே நோயற்ற சமூகமும் பொருளாதார சமூகமும் உருவாவதற்கு தாவரங்களையும் பறவைகளையும் காக்க வேண்டிய ஒரு நல்ல இலக்கியத்தை பகிர்ந்து கொண்ட தோழமை ரகீஃபா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு